அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகிழ்வோர் மன்றத்தினுடைய 87வது மாத கூட்டம் இனிதே துவங்குகிறது. ஒரு மனிதனுக்கு முதல் நண்பன் சந்தோஷம், முதல் எதிரி சந்தேகம். மகிழ்வோர் மன்றம் சந்தேகமே இல்லாமல் சந்தோஷத்தை வழங்கி கொண்டிருக்கிறது 87 மாதங்களாக தொடர்ந்து. இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்க வந்திருக்கின்ற கிராம நிர்வாக அலுவலர் மரியாதைக்குரிய திரு முருகானந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முன்னிலை வகித்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற அஞ்சலகத்தில் பணிபுரிகின்ற பெரியசாமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் மகிழ்வுரை வழங்க வந்திருக்கின்ற விருத்தாச்சலத்திலிருந்து நமது மகிழ்வோர் மன்றத்திற்கு மகிழ்வுரை வழங்க வந்திருக்கின்ற வழக்கறிஞர் கி அருண் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நிகழ்வின் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்குமாறு துரைராஜ் மண்டக்காப்பாளர் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தின் 87வது மாத கூட்டம். இக்கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள கோவில்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் திரு முருகானந்த் அவர்களை மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள கோவில்பட்டி தலைமை அஞ்சலக வாடிக்கையாளர் சேவை அலுவலர் அன்பிற்கினிய அண்ணன் திரு சே பெரியசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இக்கூட்டத்திற்கு மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வருகை தந்துள்ளார்கள். அன்னார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பட்டிமன்ற லிட்டில் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் வழக்கறிஞர் கி அருண் அவர்கள் சிரிப்பு எனும் விலையில்லா மருந்து எனும் தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ளார். அன்னார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த மன்றத்திற்கு தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் இலக்கிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், இலக்கிய மன்றம், கம்பன் கழகம், அரிமா சங்கம் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரை வழங்க மரியாதைக்குரிய முருகானந்த் கிராம நிர்வாக அலுவலர் வருகிறார். இவர் தொடர்ச்சியாக நமது நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்க, வாசிப்பதை நேசிப்பர் விருது கூட வாங்கினவர். ஆக அவருடைய தலைமையுரையை நாம் கேட்போம். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் சான்றோர்களையும் சிந்தனையாளர்களையும் நிறைந்த இந்த மகிழ்வோர் மன்றத்தின் மேடையில் நிற்பதை பெருமையாக கருதுகிறேன். நீங்கள் எல்லாம் கட்டுக்கோப்பாக அமர்ந்திருப்பது என் இதயத்தை கவர்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்றை போதிக்க வந்திருக்கும் இறை தூதன் அல்ல நான், உங்களில் ஒருவன், உங்களோடு ஒருவன். இத்தனை நாளும் அங்கிருந்து அழகு பார்த்து கொண்டிருந்த இந்த மகிழ்வோர் மன்றத்தை இன்று இங்கிருந்து அழகு பார்க்கிறேன், அவ்வளவுதான். சிந்தனை களத்தை சற்று தூண்டிவிடும் விதமாக எப்போதும் இருக்கிறது நம் மகிழ்வோர் மன்றம். என்று அதன் தூதனாக நான். மகிழ்வோர் மன்றத்தின் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்தகுடி தமிழ்குடி என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் தமிழ் மொழி பற்றிய ஒரு சமீபத்திய நிகழ்வு
ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி கலாச்சார பண்பாட்டு கழகமான யுனெஸ்கோ அமைப்பின் ஒரு ஆய்வறிக்கையில் அழிந்து கொண்டிருக்கும் மொழிகளில் 12ஆம் இடத்தில் தமிழ் மொழி உள்ளது எனும் அதிர்ச்சிகரமான செய்தி. நாம் ஒரு பக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்துக்குடி தமிழ்குடி என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த தமிழ் மொழியை எப்படி காப்பது? இந்த செய்தியை நான் அன்பு அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களது ஒரு நேர்காணலில் காண நேர்ந்தது. அதிலிருந்து இந்த தமிழ்மொழி பற்றிய ஒரு சிந்தனை, ஒரு வருத்தம் எனது மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த மகிழ்வோர் மன்றம் சார்ந்த பல நிகழ்வுகள் நடக்கையில் தமிழ்மொழி அவ்வளவு எளிதில் அழிந்து விடாது, அழிக்க மாட்டோம் என்பது போலவே நாம் இந்த மகிழ்வோர் மன்றத்தில் இந்த நிகழ்வில் கூடியிருக்கிறோம். உங்களைப் போலவே இந்த மகிழ்வோர் மன்றத்தின் சிறப்பு விருந்தினர் திரு வழக்கறிஞர் அருண் அவர்களின் பேச்சை கேட்பதற்காக நானும் ஆவலாக உள்ளேன். அருண் ஆயிரங்களை தாண்டி லட்சங்களில் திளைத்து கொண்டிருக்கிறார். ரசிகர்களின் மனதில் சொன்னேன், அவர் லட்சங்களை தாண்டி கோடிகளின் மனங்களிலும் நிலைநாட்டுவார் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் முருகானந்த், கிராம நிர்வாக அலுவலர். வணக்கம். மிக சிறப்பாக தலைமுறை வழங்கிய ஆனந்த் அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்து கொண்டு, பேரில் ஆனந்தம் இருக்கிறது மாதிரி அவர் பேச்சிலையும் ஒரு ஆனந்தமாக தந்துட்டு போயிருக்கிறார். அதோட ஒரு எச்சரிக்கையை எடுத்திருக்கிறாரு, தமிழ் அழிகிறது அப்படின்னு யுனெஸ்கோ அமைப்பு சொல்லியிருக்கு. அப்போ அந்த தமிழை நாம் கண்டிப்பாக அழிய விட மாட்டோம், இதை போன்ற அமைப்புகள் அதை தாங்கி பிடிக்கும் என்று சொல்லி வந்திருக்கின்றவர்களை பாராட்டும் விதமாக தலைமையேற்றிருக்கின்ற முருகானந்த் அவர்களுக்கு காப்பாளர் சேர்மத்துறை அவர்கள் முன்னிலை வைத்து சிறப்பிக்கின்ற பெரியசாமி அஞ்சலக ஊழியர் அவர்களுக்கு செல்வின் இருக்கின்ற பேச்சாளர் அவர்களுக்கு துரைராஜ், இப்போது மட்டும் நீங்கள் கைத்தட்டக்கூடாது, இந்த பிள்ளைங்க அடுத்து வருவாங்க, அவங்களையும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா அவங்க முயற்சி என்பதை விடாமல் இறுதி வரை போராடுகிற குழந்தைகள். ஒவ்வொரு செலெக்ஷனுக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றணும் அப்படின்னு வந்திருக்கிற பிள்ளைகளை நம்ம உற்சாகமாக கைதட்டி வரவேற்போம். அருணா ஜோதி. இனிய மாலை வணக்கம். நான் இன்றைய வாழ்வியல் உண்மையை பற்றி பேச வந்துள்ளேன். தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் அனைத்துமே வாழ்வியல் நெறிமுறைகள். 4 மணிக்கு விழித்தார்கள், 5 மணிக்கு உழைத்தார்கள், 6 பிள்ளைகள் வளர்த்தார்கள், 7 பிறவி எடுத்தாலும் மறக்கக்கூடாது. மரங்கள் சூழ வீடு கட்டி, மரநிழலில் தொட்டில் கட்டி, பல வேர்கள் கொண்டு கைமருந்து தந்தவர்கள் ஆயிற்றே. பக்குவமாய் உடை உடுத்த, காசு பணம் சேர்த்து வைக்க, பட்டணம் சென்று கல்வி கற்க பக்குவமாய் கற்றுத்தந்தவர்கள் ஆயிற்றே. தளர்ந்து போன உடலானாலும் உலர்ந்து போன உணர்வானாலும் எப்போதும் பேரன்பதிக்கு மட்டும் அள்ளி கொடுக்கும் பாசங்களுக்கு பஞ்சமில்லாதவர்கள் ஆயிற்றே. இதயங்கள் இறுகிய போது, இருண்டு போன வாழ்க்கையின் போது, இன்னல்மிக்க நிகழ்வுகள் போது எப்போதும் துணை நின்றவர்கள் ஆயிற்றே. அரிக்கேன் விளக்கு காலத்தில் பெருகிய அடைமழையிலும் பரவிய நோய் தொற்றிலும் பாதுகாத்த புனிதர்கள் ஆயிற்றே. இன்று நாம் படித்ததாலோ, பட்டணத்தில் குடி புகுந்ததாலோ, நுனிநாக்கு ஆங்கிலம் இருப்பதாலோ, நாகரிக உடை அணிந்திருந்தாலோ பெரியோர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் முதியோர் இல்லத்தில். இந்நிலை இல்லாதிருக்க உறுதியேற்போம். நன்றி. நன்றி. அருணாஜோதி அவர்களுக்கு தலைமையேற்றிருக்கின்ற முருகானந்தம் அவர்கள் நினைவு பரிசு வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து அனன்யா ஸ்ரீ.
என் தமிழ் திக்கெங்கும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். என் பெயர் மு. அனன்யாஸ்ரீ. நான் நாடார் மேல்நிலைப் பள்ளியில் பயில்கின்றேன். நாம் இன்று வீட்டில் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு அங்கு போரில் எத்தனையோ உயிர்கள் தியாகம் செய்ய வேண்டியுள்ளது. அந்த வீரர்களை என்றாவது நாம் நினைத்திருக்கோமா? அந்த வீரர்களை போற்றும் விதமாக ஒரு கவிதை கூற வந்துள்ளேன். 200 ஆண்டு அடிமைத்தனத்தை இரவு பகல் பாராமல் இருக்கரம் கொண்டு போராடி இனம் தாண்டி மொழி தாண்டி இணைந்து கைகோற்று இயற்கை அன்னை வாழும் இந்திய நாட்டை காக்க இன்றியமையாத உயிரையும் இனிமையான வாழ்வையும் இயல்பாக தியாகம் செய்து இளந்தென்றல் தவிழும் சுதந்திரத்தை இந்தியாவிற்கே கொடையளித்த இறைவனுக்கு நிகரான வீரர்களை இறையஞ்சலி செலுத்தி இத்திருநாளை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அனன்யா அவர்களுக்கு முன்னிலை வைக்கின்ற தொடர் நினைவு பரிசு வழங்க கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து கோகுல் சரவணன். இன்பராசிகா. தமிழே, என் நாவி கலந்தவளே, என்னுள்ளிருப்பவளே, என்னை இயக்குபவளே, உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். முண்டாசு கட்ட முரட்டு மீசல், கண்ணை கண்கள் அணை கொண்ட பார்வை, இவரை நினைவில் இருக்கிறதா? ஆம், இவர்தான் நம்ம அண்டை வீடான எட்டயபுரம் வீரம் மண்ணில் பிறந்த நம் பாரதியார். பாரதியார் வெள்ளை கொக்குகளை விரட்ட விடுதலை பார்த்தே மக்களிடம் உணர்த்தினார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கிறது ஆகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலந்தோனன் படிப்பு பின்பு கனவு கொடுக்கும் நல பாட்டு என்று குழந்தைகளுக்கு அறிவு கூறினார் நம் பாரதியார். வெள்ளானித்தொரு பூனை, அது வீட்டில் வளர்ந்து கண்டீர். பிள்ளைகள் பெற்றது பூனை, அது பேருக்கொரு நிறமாகும். சாம்பு நிறம் ஒரு குட்டி, அதுக்கு ஜாந்து நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் ஒரு இருந்தாலும் அனைவரும் ஒரு குழுமே என்று வெற்றிருமையில் ஒற்றுமை கண்டார் நம் பாரதியார். பட்டங்களாவதும் சட்டங்கள் செய்வதும் பாணி பெண்கள் நடத்த வேண்டும் என்று பெண் விடுதலைக்காக பாடுபட்டார் நம் பாரதியார். இறுதியாக காமராஜர் அகாடமியில் படிக்கும் நான் என்ற நண்பர்கள் இந்தியன் திருநாட்டில் தூங்கலாக இருப்போம். வாழ்க பாரதியார் புகழ் வளர்க. நன்றி, வணக்கம். வெரி குட் வெரி குட். முண்டாசு கவியினுடைய வீரம் அந்த பாப்பாவுக்கு வந்திருக்கு. லிட்டில் சூப்பர் ஸ்டார் பட்டிமன்ற பேச்சாளர், நீங்கள் பரிசை கொடுங்க. கவிசெல்வம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிசெல்வம். நான் இன்று ஒரு கதை கூறப் போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெயிண்டர் இருந்தாராம். அவர் பேர் பாபுலாலாம். அவர் எப்பயுமே கடுமையாக உழைப்பாராம். அவர் எவ்வளோ உழைச்சாலும் அவருக்கு கொஞ்சம்தான் லாபம் கிடைக்குமா. அவர் ஒரு நாள் முழுக்க உழைச்சாலும் அவருக்கு 2 ரொட்டி தான் சாப்பிட முடியுமா. அவர் என்னைக்காவது பெயிண்ட் அடிக்க ஒரு பெரிய வீடு கிடைக்காதான்னு நினச்சிக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியவராம். அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை கூட ரொம்ப நேர்மையாக செஞ்சு முடிப்பாராம். அப்போ அந்த ஊர் தலைவர் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, பாபுலால், என்னோட படகுக்கு நீ பெயிண்ட் அடித்து தர முடியுமா அப்படின்னு கேட்டாராம். சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த வேலையை நீ ஒரு நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சரின்ட்டாராம். சரி, இதுக்கு உனக்கு எத்தனை ரூபா எதிர்பார்க்குற அப்படின்னு சொன்னதுக்கு அவர், இந்த வேலையை செய்கிறதுக்கு 1500 சரியாக இருக்கும், நான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் போய் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கையில அந்த போட்டில் ஒரு ஓட்டை இருந்துச்சான். அவர், ஐயோ, இந்த போட்டு மேலே நான் இதில் பெயிண்ட் அடித்தா இந்த கப்பல் மூழ்கிருமே அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு
ஊர் தலைவர்கிட்ட போய் ஐயா நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அவரும் சரி நீ இதுக்கான பணத்தை நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவரோட மனைவி பிள்ளைங்க எல்லாம் அந்த படகுல போய் சவாரி செஞ்சாங்களாம். அப்போ அந்த கப்பலோட படகோட்டி லீவ் முடிஞ்சு வந்து ஐயா அப்போ அவங்களோட குடும்பம் இல்லாததை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்போ அந்த ஊர் தலைவர் கேட்டாராம், ஏன் நீ இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு ரொம்ப பதட்டமாக ஆயிடுச்சான். அப்போ அவங்களோட குடும்பம்லாம் உயிரோடு வரும்போது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சான். அப்போ மறுநாள் பாபுலால்கிட்ட காசு கொடுக்கும்போது அவர் காசு கொடுத்தாராம். அப்போ பாபுலால் ஐயா நீங்கள் தப்பாக காசு கொடுத்துட்டீங்க, நான் 1500 தான் கேட்டேன், ஆனால் இதில் 6000 இருக்குது அப்படின்னு சொன்னாராம். நீ உன்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு தான் இது அப்படின்னு நடந்ததெல்லாம் சொன்னாராம். நன்றி. நீதி நேர்மை நன்மை தரும். தலைமை ஏற்றுகின்ற முருகானந்தம் அவர்கள் சிறப்பு பரிசு. அபிஜித். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று என் தாய் தமிழை வணங்கி இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் என் அருமை சகோதர சகோதரியர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அன்பின் மறுஉருவம் பெண், அர்ப்பணிப்பின் மறுஉருவம் ஆண் என்று சர்வதேச ஆண்கள் தினம் தழுவி பேச வந்துள்ளேன். நாம் குழந்தைகள், ஆசிரியர்கள், முதியவர்கள், பெற்றோர்கள் என எத்தனையோ தேசிய தினங்கள் கொண்டாடி ஊக்கப்படுத்தி மகிழ்கிறோம். இந்நிலையில் ஆண்களின் வாழ்க்கை, சாதனை, தியாகம் மற்றும் நமது சமூகம், குடும்பம், திருமணம், பிள்ளைகளின் பராமரிப்புகள் உள்ள ஆண்களின் பங்களிப்புகளை பாராட்ட மறந்துள்ளோம். மேலே கண்ட அனைத்தையும் பாராட்டுவதற்காகவும் கௌரவிப்பதற்காகவும் முதலாய் 1992ஆம் ஆண்டு தாமஸ் ஆஸ்டர் என்பவர் ஆண்கள் தினத்தை பற்றி பரிந்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் நாள் ஜெய்ரோப் டீலக்சிங் என்பவர் மூலமாக ஆண்கள் தினம் ஐக்கிய நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆண்கள் வெளித்தோற்றத்தில் கரடுமுரடாக இருப்பதால் அவர்கள் நாம் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் அவர்கள் செய்யும் பல நல்ல விஷயங்களை பாராட்ட மறந்துள்ளோம். அறிவியல், கல்வி மற்றும் இன்றைய நாகரிக வளர்ச்சியின் உச்சமாய் ஆண்கள் தங்களின் கடமை, கண்ணியம், தோரணை, கம்பீரம் இவைகளை தாண்டி கனிவுடனும் பணிவுடனும் சமுதாயத்தில் தன் பங்கு மிகவும் பெரிது என்பதை உணர்ந்துதான் இன்று விளைவாக ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருப்பினும் அவர்களை கண்ணியமாக நடத்துகின்றனர். சான் பிள்ளையானாலும் அவன் ஆண் பிள்ளை, சாதிக்க பிறந்தவன் ஆண், ஆள பிறந்தவனான் என்று கூறினாலும் உண்மையிலே ஆண்கள் என்பவர்கள் ஆள பிறந்தவர்கள்தான். எதை? இதோ தனக்கானவர்களின் பசி தீர்க்க தன் பசியை, தன் உடன்பிறப்புகளின் சுகநலனுக்காக தன் காயங்களை மறைத்தாள்கின்றான். தன் அவளின் உணர்வுகளுக்காக தன் உணர்வுகளை, தன் பிள்ளைகளின் ஆசைகளுக்காக தன் ஆசைகளை அடக்கி ஆள்கின்றான். அவனின் அத்தனை கோபத்தையும் கண்ணீரையும் அன்பென்ற 3 எழுத்தில் அடக்கி சிறந்த ஆணாகின்றான். ஆகவே நாம் இச்சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் பெண்கள் நலம் பேணுவதில் எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோமோ அதே போல் ஆண்களின் தியாகங்களை கருதி மற்றும் அவர்களின் மனநிலம், உடல்நிலம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தவருக்கு நன்றி, வணக்கம். ஆண்கள் நல்லாவே கைதட்டுங்க. அபிஜித் அவர்களுக்கு சிறப்பு பேச்சாளர் பரிசு வழங்க கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து தேசிகா. கல்லில் ஒலி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியதாய் மெல்லிதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாலியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாலியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடமைந்த நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன்.
அறிவுன்னா என்ன, சாமர்த்தியம்னா என்ன? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பெரிய தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு கோட்பாட்டை கண்டுபிடிச்சாரு. அந்த கோட்பாட்டை பல நாடுகளும் பல கல்லூரிகளுக்கும் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக காலேஜில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போது அவர் கிளம்பி போகிறப்போ எப்பயுமே அவருடைய காரில் போகிறது தான் வழக்கம். காரில் போகும்போது எப்பயுமே அவருடைய டிரைவரும் கூட வருவார். அதனால் போயிட்டுருக்கும் போது அவருடைய டிரைவர், ஐயா உங்களுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ரொம்பவே சுலபமாக இருக்குது, அதை நான் கூட ப்ரெசன்டேஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே யாராவது இப்படி பேசுனாங்கன்னா நம்மளுக்கு எரிச்சல் தான் வரும். ஆனால் ஐன்ஸ்டீன் அதை பெருசாக எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் இன்னைக்கு நீ ப்ரெசன்டேஷன் பண்ணு, நான் வேடிக்கை பார்க்குறேன்னு சொன்னார். அவர் அந்த அளவுக்கு முகரங்கள் பிரபலமாகாத காலகட்டம் அது. அதனால் நான் தான் இவர் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க நம்பி தான் ஆகணும். அப்புறம் காலேஜும் பக்கத்தில் வந்துருச்சு. 2 பேரும் அவர்களுடைய உடையை மாற்றிக்கிட்டாங்க. டிரைவரும் அழகாக ஸ்டேஜில் ஏறிக்கிட்டாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடைசி மேஜையில் போய் உக்காந்துக்கிட்டாரு. எப்படி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம்னு உக்காந்துருந்தார். ப்ரெசன்டேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு கேள்வி பதில் கேட்க ஆரம்பித்தாங்க. கேள்வி பதில் கேட்டு முடித்ததுக்கப்புறம் கிளம்பும் போது யாருமே கேட்காத ஒரு கேள்வியை அந்த டிரைவர் கேட்டார். டிரைவர் கேட்ட பதில் அவர் கேட்ட பதிலுக்கு டிரைவர் என்ன ஆன்சர் சொல்லுவான் அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருந்தார் ஐன்ஸ்டீன். ஆனால் ஐன்ஸ்டீன் இவர் எப்படி சொல்லுவாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சுலபமாக அந்த டிரைவர், ஐயா நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சுலபமானதுயா, இதுக்கு நான் தேவையில்லை, என்னுடைய டிரைவரே சொல்லுவாருன்னு சொல்லிட்டாரு. ஐன்ஸ்டீன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அந்த நேரத்தில் நம்ம சாமர்த்தியமாக தான் இருக்கணும், அறிவாளியாக இருக்கிறது முக்கியமே கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு நொடியில் அந்த நிமிஷத்தில் எந்த இடத்துல சாமர்த்தியமாக இருக்கணும். நம்ம அறிவை தப்பாகவும் பயன்படுத்தக்கூடாது, அந்த அறிவை சாமர்த்தியமாக தான் பயன்படுத்தணும். நன்றி. முன்னிலை வைக்கின்ற பெரியசாமி அவர்கள். அன்னைக்கு ஒரு கவிதை. 3 எழுத்து மந்திரமே, முடிவில்லாத காவியமே, என்னை 3 எழுத்து தெய்வமே, என் வாழ்வின் முதல் ஆசானே. என் அன்பு சொல்ல 1000 உறவு இருந்தாலும் அதை அன்பாய் சொல்ல அம்மா தவிர யாரும் இல்லை. 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை, அம்மாவின் சமையலறை. நன்றி. கணவரும் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கணவர் கேட்டாரு, என்னடி பொங்கலை ரொம்ப நேரமாக கிளற, பொங்கல் வேகலையா? அதுக்கு மனைவி சொன்னாங்க, இல்லைங்க, செல்ஃபி எடுக்கிறப்போ ஃபோன் பொங்கலுக்குள்ளே விழுந்துருச்சு, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல் பெண் கேட்டாங்க, என் கணவருக்கு ஆயுள் நீடிக்க நான் என்ன விரதம் இருக்கணும்? அதுக்கு 2வது பெண் சொன்னாங்க, மௌன விரதம் இருந்தாலே போதும். கஸ்டமரும் சலூன்காரரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர் கேட்டாரு, ஏப்பா திடீர்னு ரேடியோவில் சவுண்டை கம்மி பண்ணிட்ட? அதுக்கு சலூன்காரர் சொன்னார், சவுண்டை கம்மி பண்ணலைங்க, நான் தான் முடி வெட்டும் போது தெரியாமல் உங்கள் காதை கட் பண்ணிட்டேன். நம்மளா அடித்தா அது மொட்டை, அதுவாக விழுந்தா அது சொட்டை. நாற்காலியில் உட்காரலாம், முக்காலியில் உட்காரலாம், ஆனால் தக்காளியில் உட்கார முடியுமா? நசிங்கிரும்ல. டீ கப்பில் டீ இருக்கும், ஆனால் வேர்ல்டு கப்பில் வேர்ல்டு இருக்குமா? தத்துவம். மொழிகள் 1000 இருப்பினும் மௌனம் மட்டுமே அழகாய் பேசுகிறது, யாரையும் புண்படுத்தாமல். நன்றி. மகிழ்வோர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியாக போங்க.
ஜோக் சொல்கிறவங்களுக்கு அந்த இதை புத்தகம் கொடுப்போம். அது ஃபுல்லாகவே ஜோக்காக இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, குவிக்கும் கவிதை குயில் சிந்துக்கு தண்டை, இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொர்க்கோ, கற்பனை ஊற்றாம் கடையின் புடையர், திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், மண்டும் மடங்களும் அண்டா நெருப்பவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றடும் தமிழால் பாரதி தகுதி பெற்றடும், தேடிச் சோரன் இடம் தின்று பல சின்னஞ்சிறு கடைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிள பருவமேடி கொடுங்கூத்திரக்கீரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று முழங்கிய மகாகவி பாரதியின் புகழ் ஏத்து திக்கும் பரவத்தும். நன்றி. சின்னஞ்சிட்டு சிகரெடுத்து பறத்தல் சிறப்புடன் வாழ பழக்கும் ஆயுதம், வேட்டையாடும் கலையும் வேங்கை புலிகுட்டிகளில் வேக்கை தீக்கும் ஆயுதம், சிந்தனையதும் ஆயுதம் அகத்தும் தோன்றவே சிறு அணுவும் சிகரமளிக்கும் ஆயுதம், கூர்மதியை கூர்மையாக்க வானத்திரையை கிழித்து வானவெளியில் வட்டமிட்டும் வானுர்த்தி வான வசப்படுத்திய ஆயுதம், சிறு தண்டம் முதல் கண்டம் பாயும் கணைகள் அனைத்தும் கற்பனையில் தோன்றிய ராணவென்றும் ஆயுதம், அழிப்பதற்கல்ல ஆயுதங்கள் அனைத்தும் அக்கங்களை உருவாக்கி அழிவற்ற வாழ்வை பெற ஆயத்தாகும் ஆயுதம், அறிவென்னும் ஆயுதம், அறிவே ஆயுதம். நன்றி. முருகானந்தம் அவர்கள். வெற்றியின் ரகசியம். புத்தகங்களை துணைக்கோள். சமூகம் புறக்கணித்தவற்றை கைவிடு. உடல் உழைப்பை அதிகரி. குளிர் தண்ணீரில் குளி. கொஞ்சமாய் சாப்பிடு. தியானம் கைக்கொள். இரவு உறங்கும் முன் நெடுந்தொலைவு நட. உடுப்பில் வெள்ளை நிறத்தை பழக்கமாக்கு. உணவில் கீரை சேர்த்துக்கொள். எவ்வளவு வலித்தாலும் அழாதே, சிரி. ஆத்திரம் அகற்று. கேலிக்கு புன்னகைத்தா. கோபத்துக்கு மௌனத்தை கொடு. நட்புக்கு நட்பு செய். வேலை சொல்லி தருபவரிடம் மிக பணிவாக இரு. அலட்சியப்படுத்தினால் விலகினில். அன்பு செய்தால் நன்றி சொல். இதமாக பேசு. இவற்றையெல்லாம் பின்பற்றினால் நீ ஜெயிப்பாய். இது நிச்சயம். நன்றி. కరవు అంటే అదన ముదన ఎంతనా ఆది బలవన్ ముడెతే ఉన్నగే తనా నాయ వరంక వానరివాన్ దద్దాన్ దనదని మనన్ విషయ ఏదినాన్ మానది సెండార్ ఈరోవార్ వెండువే వేండామై నది సెండతి యారైమైన இலும் சேர் இதுவிதும் சேராதவன் பொருள் சேர் பொருள் பிண்டன் மாட்டு. ஒருவன் நன்மைத்தான் பொய்தீருக்க நெறிந்தால் வீடு வாழ்வார். மனக்கடமை இன்னாரான் தான் சென்றா கண்ணான் மனக்கடமை மாத்த நடித. அறுவனி அந்த நான் தான் சென்றா கண்ணான் மனக்கடமை மாத்த நடித. பொன்னின் பொருவன் ருணமெனவே என் துந்தான் தானே வணங்கா தன்னை. பிறவி பேக்கடன் நீண்டுவன் நீண்டால் நதி செடாதார். வான் சிறப்பு வான் இந்து உலகம் வனனி வந்தார் தான் வந்தும் என்னுடன் பார்த்து. துப்பாக்க துப்பாயா துப்பாக்கி துப்பாக்க துப்பாயா தூமனை நின்று பொய்ப்பில் விழுதி விழுநெட்டு புரிந்து உடுத்தா பசி. எதிர்னவன் என்னும் வாயுவன் உண்டிக்கான். திருப்பதவு தெட்டாட்க சாவை வட்டாங்கே புசும்பும் தன்னை கண்டது அதேதே. புசும்பின் துணினி கண்ணான் வட்டாங்கே புசும்பும் தன்னை கண்டது அதேதே. நெருநடனம் தன்னைமை குண்டும் தடிதடினி தான் அந்த அகேதி. சில புது பூசனை சென்னாலும் வணக்கமே வலிக்க வீண்டு.
ஆண்டவனிடம் தங்காவினிடம் வானம் வணங்கா எண்ணி நீ நின்ற மனு உன்னை யாருக்கும் அனிடம் யாரும் உனக்கு அருமை அருமை அருமை. அதாவது பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன். நீ பள்ளிக்கூடத்துக்கே போகலை அந்த பிள்ளை. சார் நீங்கள் கொடுங்க சார், லிட்டில் சூப்பர் ஸ்டார். நல்லா கைதட்டுங்க. மித்ரா. இப்பொழுது குடியரசு தினம் பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியா ஒரு குடியரசாக மாறிய நாள் இந்த நாள். இந்திய தேசத்தின் வாழ்விலும் இது முக்கிய நாளாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இந்திய மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடாக அமைந்ததை கொண்டாடும் நாள். குடியரசு என்றால் மக்களாட்சி என்றும் பொருள்படும். ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெற்ற பின்பு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்பட்டார். அவரே முதல் குடியரசுத் தலைவரும் ஆவார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் எழுதப்பட்டது. இது மக்களாட்சியை குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்பு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய குடியரசு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்களின் விருப்பத்திற்கேற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளும் போதுதான் சரியான ஆட்சி நிலவும். இந்த உலகில் மிகப்பெரிய குடியரசு நாட்டின் குடிமகனாக இருப்பது நாம் பெருமை கொள்ள வேண்டும். உண்மையான குடிமகனாக இருந்து இந்திய குடியரசு தினத்தை போற்றுவோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். முருகானந்தம். ஆசிரியரும் மாணவரும் பேசிக்கிட்டாங்களா? ஆசிரியர் சொன்னாரா, இவ்வளோ நேரம் கரடியாக கத்துனேனே, இப்போ கேள்வி கேட்டால் உம்முன்னு நின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மாணவன் சொன்னானா, கரடி பாஷெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். 2 நண்பர்கள் பேசிக்கிட்டாங்களா? அதில் முதல் நண்பன் சொன்னானா, நான் என்ன பண்ணாலும் என்னோட மனைவி குறுக்க நிற்கா. அதுக்கு 2வது நண்பன் சொன்னானா, அப்போ கார் ஓட்டி பாரு, உன்னோட பிரச்சனை எல்லாம் தீந்துரும். கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களா? கணவன் சொன்னாங்க, மனைவி கேட்டாங்களா, ஏங்க நம்ம பையன் ரொம்ப நேரமாக ஆடி போய் அழுதுகிட்டு இருக்கான்? அதுக்கு கணவன் சொன்னாரா, அவன் பேய் கதை சொல்ல சொன்னா, ஆனால் நான் ஓ கதை சொன்னேன், அழுக்குதான் அவன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா. ஆசிரியரும் மாணவனும் பேசிக்கிட்டாங்களாம். ஆசிரியர் கேட்டாரா, தகராறுக்கு சின்ன ரூவா இல்லைன்னா பெரிய ரூவா? அதுக்கு மாணவன் சொன்னானா, சின்ன தகராறுக்கு சின்ன ரூ, பெரிய தகராறுக்கு பெரிய ரூ சார். நன்றி. மகிழ்வோர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியை போங்க. பிடித்த கொன்றைவேந்தன் வரிகளை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். அன்னையும் புதாவும் முன்னறி தெய்வம் ஏவா மக்கள் மூவா மருந்து கிட்டாதாயின் வெட்டன மர கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை சீரை தேடின் ஏரை தேடி நிற்க கற்றால் சொல் திறமாவை சேமம் புகினும் யாமத்து உறங்கேன் நேரானொன்பு சீராகாது பீரம்பேனில் பாரம் தாங்கும் வீரன் கேர்மை கூர் அம்பாகும். நன்றி, வணக்கம். பெரியசாமி சார் அவர்கள். தனிஷ்கா ஸ்ரீ. தனிஷ்கா. என் பெயர் மு தனிஷ்கா ஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு ஐசிஎம் நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன். காலந்தோறும் பின்பற்ற வேண்டிய மகாத்மா காந்தியின் பொன்மொழிகள். மற்றவர்களை கெட்டவர்கள் என்று கூறுவதன் மூலம் நாம் நல்லவர்களாகி விட மாட்டோம். மனிதனாக இருப்பது மனிதம் அல்ல, மனிதாபிமானத்தோடு இருப்பதே மனிதம். மகிழ்ச்சி என்பது உன் எண்ணத்தில், உன் வார்த்தையில், நீ செய்யும் நல்லிணக்கத்தில் உள்ளது. கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல. எவன் ஒருவன் தன் குற்ற குறையை உணராமல் இருக்கிறானோ அவனே உண்மையான குருடன் ஆவான்.
பிறரை தாழ்த்துபவன் தானும் தாழ்ந்து போவான் என்பது இயற்கையின் தர்மம். மனிதனை திருப்திப்படுத்த அனைத்துமே உலகில் உள்ளது. ஆனால் மனிதனின் பேராசையை திருப்திப்படுத்த ஏதும் இல்லை உலகில். ஒருவர் துன்பப்படும் போது நிபந்தனை ஏதுமின்றி உதவுவதுதான் நட்பு. கோபம் அகிம்சையின் எதிரி. அகங்காரம் அதை விழுங்கும் ஒரு அரக்கன். அகிம்சையிலும் சத்தியத்திலும் தோல்வி என்பதே கிடையாது. நன்றி, வணக்கம். முருகானந்தம். நான் ஒரு கதை கூற போகிறேன். ஒரு நாள் ஒரு பிரபல ஓவியர் இருந்தார். அவர் ஒரு வரைபடத்தை வரைஞ்சார். அவர் அந்த வரைபடத்தை சாலை பக்கத்தில் வச்சார். அந்த வரைபடத்துக்கு கீழே என்ன எழுதிருந்துச்சுன்னா, என்ன தவறெலாம் இருக்குதா அதை குறித்து வைன்னு எழுதிருந்துச்சான். அப்புறம் சாயங்காலம் வந்து பார்க்குறாரு, அதில் ஆயிரத்துக்கணக்கான குறித்து இருந்துச்சான். அதை பார்த்து அவர் மனசு உடஞ்சி வீட்டுக்கு நடந்து போனார். அது நினச்சே நிறையா நாள் வரைபடத்தையே வரையலை. அதனால் அவங்க அம்மா பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டார். நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். அவங்க அம்மா ஒரு யோசனை தந்தாங்க. அது என்ன யோசனைனா, என்னெல்லாம் தவறு இருக்குதோ அதை நீங்களே திருத்துங்கன்னு எழுத சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவரும் போய் எழுதினார். அப்புறம் சாயங்காலம் அவங்க அம்மாவும் அவரும் வந்து பார்க்குறாரு. அதில் ஆயிரத்துக்கணக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் அது அவருக்கு பெரிய உண்மையாக காட்டுச்சு. குறை சொல்ல கூப்பிட்டா நிறையா பேர் வருவாங்க. தப்பு செஞ்சுருக்காங்க அவங்கள கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. டேலண்ட்டை வெளில தான் காமிக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்குள்ளேயே வச்சு மேல் நோக்கி போடலாம். நன்றி. விவேகானந்தரின் 3 வரிகள். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதே. ஒன்னால முடிந்ததை செய். யாரையும் நம்பி இருக்காதே. பூக்களா இருந்து உதிர்ந்து போகாமல் செடிகளா இருந்து பூத்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பு. ஸ்ரீதரன். நான் 3ஆம் வகுப்பு பிரிவு படிக்கின்றேன். ஒரு மானிடன் குருவியிடம் கேட்டானாம், நீ மட்டும் கற்பாக இல்லை என்றால் எவ்வளோ நன்றாக இருக்கும். அடுத்து கடலிடம் கேட்டானாம், நீ மட்டும் உப்பாக இல்லை என்றால் எவ்வளோ நன்றாக இருக்கும். அடுத்து ரோஜாவிடம் கேட்டானாம், அழகான ரோஜா, உனக்கு மட்டும் முட்கள் இல்லை என்றால் எவ்வளோ நன்றாக இருக்கும். 3 இணைந்து மானிட கேட்டதாமே, மானிடா, உனக்கு மட்டும் குறைகூறா பழக்கம் இல்லை என்றால் எவ்வளோ நன்றாக இருக்கும். நம்ம யாரிடம் இருக்கும் வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. நம்ம குறைகளை காண்பதை விட்டுவிட்டு நிறைகளையே காண வேண்டும். நன்றி. டிரைவரும் கண்டக்டரும் பேசிக்கிட்டாங்களா. கண்டக்டர் கேட்காரு, ஏய் டிரைவர், என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு 5 நிமிஷமாக கக்கப்புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னையா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார், துன்பம் வரும்போதெல்லாம் சிரிக்கணும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு சார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கு என்னையா இப்போ துன்பம் வந்துருச்சு? அதுக்கு சொல்கிறாரு, இப்போ என் காரில் 5 நிமிஷமாக பிரேக் பிடிக்கல சார், அதான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். மனைவி சொல்கிறாங்க, கடவுளே, எனக்கு அடுத்த பிறவியே வேணாம். அதுக்கு கணவன் சொல்கிறாரு, என்னடி போன பிறவிலேயே இது சொல்லியிருக்க வேண்டியானடி. தம்பியும் அண்ணனும் பேசிக்கிட்டாங்களாம். தம்பி சொல்கிறாங்க, ஏனே சோகமாக இருக்க? அதுக்கு சொல்கிறாங்க, டேய், என் மனைவி என்கிட்ட 3 மாதமாக பேசலடா. அதுக்கு சொல்கிறான், எதுக்குனே? அதுக்கு சொல்கிறான், எதுக்குனே சோகமாக இருக்க? பள்ளி சிறுவர்களுடைய கோயில்பட்டி மேலூர் மண்டலத்தில்
மகிழ்வுரையாட்ட வந்திருக்கின்ற வழக்கறிஞர் அருண் அவரை பற்றி ஒரு சிறு இது தமிழகத்தில் விட இள வயது